வந்துருச்சுன்னே சொல்லலாம். நீங்க மட்டும் இல்லங்க. ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, ஐசிசி 2026 மென்ஸ் T20 உலகக்கோப்பை வந்து தொடங்க போகுது. இந்த உலகக்கோப்பை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு டீமுமே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2024ல பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் யார் அடிக்க போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதற்காக ஒவ்வொரு டீமும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துட்டு வராங்க, எந்தெந்த அணிகள்லாம் பங்கு பெற போகுது, எங்கெங்க இந்த மேட்ச்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த T20 வேர்ல்ட் கப் நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் 9 எடிஷன் முடிஞ்சிருக்கு. இது வந்து 10வது எடிஷன். இந்த 10வது எடிஷன் பார்த்தோன்னா நடத்தும் நாடு எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்தியா அண்ட் இலங்கை தான் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா பிப்ரவரி 7 ஆரம்பிக்குது, மார்ச் 8 முடியுது. எந்த மைதானத்தில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து 5 கிரவுண்ட்லையும் அண்ட் தென் ஸ்ரீலங்காவில் வந்து 3 கிரவுண்ட்லையும் நடக்குது. மொத்தம் பங்கேற்கும் அணின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 அணிகள் வந்து பங்கு பெறுது இந்த T20 வேர்ல்ட் கப்பில். அரையிறுதி வந்து கொல்கத்தா அண்ட் மும்பையில் நடக்குது. இறுதி போட்டி வந்து அகமதாபாத்தில் நடக்குது. நான் இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் மொத்தம் 20 அணி பங்கு பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 20 அணியை வந்து 4 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் ஏல எந்தெந்த அணிகள் வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா இந்தியா, நமீபியா, நெதர்லாந்து, பாகிஸ்தான், அமெரிக்கா. அடுத்து குரூப் பி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமன், இலங்கை அண்டு ஜிம்பாவே வந்து குரூப் பியில் இருக்காங்க. குரூப் சியில் நம்ம பார்த்தோன்னா இங்கிலாந்து, இத்தாலி, நேபாளம், வெஸ்ட் இண்டீஸ் அண்டு ஸ்காட்லாந்து வந்து பங்கு பெறாங்க. ஸ்காட்லாந்து வந்த கதை எப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் தென் குரூப் டி எடுத்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், கனடா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அண்டு UAE ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பங்கு பெறாங்க. இந்த 4 குரூப்பும் தான் வந்து குரூப் ஸ்டேஜில் வந்து மோத போகிறாங்க. இப்போ வந்து 2026 உலகக்கோப்பை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதற்கு முன்னாடி வந்து உலகக்கோப்பையை வந்து ஜெயிச்ச அணிகள்லாம் எடுத்து பார்த்தோன்னா இந்தியா வந்து 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. 2007 அண்ட் 2024 லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. அது மாதிரி இங்கிலாந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா 2 வருஷம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸும் 2 வாட்டி சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஒரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஆவல் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நான் இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸ்காட்லாந்து வந்து எப்படி குரூப் சியில் வந்து இடம் பிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தோன்னா குரூப் சியில் வந்து ஸ்காட்லாண்டுக்கு பதிலாக பங்களாதேஷ் தான் வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க. சில அரசியல் காரணங்களால் அவங்க வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த T20 வேர்ல்ட் கப்லேருந்து வங்கதேசம் வந்து விலகியிருக்காங்க. அதற்கு வந்து தன்னோட போட்டிகள் அனைத்தையும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வந்து ஐசிசிக்கு வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை வந்து யாருமே ஏற்கல. ஐசிசியை வந்து அதை மறுத்துட்டாங்க. அதனால வந்து வங்கதேசத்தை வந்து வெளில எடுத்துட்டாங்க. அதற்கு பதிலாக அடுத்த இடத்துல இந்த ஸ்காட்லாண்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. என்னடா இது வங்கதேசம் பங்கு பெறல, இப்படி ஒவ்வொரு அணியாக வெளியே போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது வங்கதேசத்துக்கு ஆதரவாக வந்து பாகிஸ்தானும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்புல நடக்க போகிற இந்தியாவுடனான போட்டியை மட்டும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் எடுத்த இந்த முடிவுனால ஐசிசியை வந்து என்ன மாதிரி வந்து தடைகள்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு விதிக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா கடும் விளைவுகளை வந்து பிசிபி கிரிக்கெட் போர்டு வந்து சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. இதற்கு சில உதாரணங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1996ல் வெஸ்ட் இண்டீஸ் அண்டு ஆஸ்திரேலியா வந்து கொழும்புல நடந்த ஒரு போட்டிக்கு நாங்கள் போக மாட்டோம், அங்கே சில பல அரசியல் காரணங்களால் நாங்கள் தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மேட்சை வந்து புறக்கணிச்சாங்க. அதனால அந்த 2 பாயிண்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கிடைச்சது. அது மாதிரி 2003ல் வந்து கென்யாவுக்கும் ஜிம்பாவேக்கும் வந்து இங்கிலாந்து போக மாட்டேன்னு சொன்னாங்க. 2009 இங்கிலாந்தில் வந்து T20 வேர்ல்ட் கப் நடந்தது. அதற்காக ஜிம்பாவே அணி வந்து வர தயாராக இருந்தபோது அவங்க வீசா கிடைக்கல, அதனால அவங்களால வர முடியல. அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஸ்காட்லாந்து தான் வந்து இடம் பிடிச்சாங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட்டும் வந்து இங்கிலாந்து அணிக்கு தான் கிடைச்சிது. பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட விளையாட மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்ததுனால அவங்க சந்திக்க போகிற விளைவுகள் வந்து நிறையா இருக்கும். அதில் 1-2 நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த 2 பாயிண்ட்டை வந்து இழக்கிற மாதிரி ஆயிடும். அது மாதிரி ஐசிசி ஆண்டு வருவாயில் பிசிபியோட பங்கு சுமார் $34.5 மில்லியன் நிறுத்தி வைக்கப்படும். இது வந்து
பிசிபிக்கு வந்து மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வீரர்கள் பிஎஸ்எல்லில் பங்கேற்க என்ஓசி பெறுவதற்கான கட்டுப்பாடுகளும் இதில் அடங்கும். இதன் விளைவாக பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும். இப்ப பிசிபிக்கு வந்து நிறைய அடி மேல அடி விட போகுது. என்னென்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க ஐசிசி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இந்த 10வது T20 வேர்ல்ட் கப்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா மொத்தம் 20 அணி பங்கு பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து குரூப் ஸ்டேஜ் தான் வந்து இந்த 20 அணியும் பங்கு பெற போறாங்க. இதுல வந்து என்னென்ன குரூப்ல யார் யார் விளையாட போறா அப்படிங்கிற டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த குரூப் ஸ்டேஜ் வந்து பிப்ரவரி 7 ஆரம்பிக்குது, பிப்ரவரி 20 முடியுது. அதை தொடர்ந்து அதுலேருந்து 2 அதாவது டாப் 2ல யார் முடிக்கிறாங்களோ அவங்க வந்து சூப்பர் 8க்கு தகுதி பெறுவாங்க. அந்த சூப்பர் 8 எப்படி இருக்கு பார்க்கணும், X1, X2, X3, X4ன்னு அவங்களுக்கு வந்து மதிப்பீடு கொடுக்கப்படும். X1ம் Y1ம் போட்டியிடுவாங்க, X2ம் Y2ம் போட்டியிடுவாங்க, X3யும் Y3யும் போட்டியிடுவாங்க. இது வந்து பிப்ரவரி 21 ஆரம்பிச்சு மார்ச் 1 வந்து முடிய போகுது. இதற்கு அடுத்து தான் வந்து மெயினே இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா செமிஃபைனல். இந்த 8லேருந்து டாப் 2ல யார் முடிக்கிறாங்களோ அவங்க வந்து செமிஃபைனலில் விளையாடுவாங்க. மொத்தம் 4 டீம் வந்து செமிஃபைனலில் விளையாடுவாங்க. அதை தொடர்ந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து 2 டீம் போவாங்க. ஃபைனல் வந்து மார்ச் 8 அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப்பை யார் முடிக்க போகிறா, எந்த அணி வந்து இந்த கோப்பையை வந்து கையில் ஏந்த போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே இருக்குது. இது வந்து கம்பீருக்கு ரொம்ப சவாலான டோர்னமெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஓடிஐயில் சரியான அடி, டெஸ்ட்டில் அதை விட சரியான அடி, இப்படி அடிமேல அடி வாங்கின கம்பீருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. T20ல கன்சிஸ்டன்ஸாக வின் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த வெற்றியை வந்து உலகக்கோப்பை வரைக்கும் எடுத்துகிட்டு போய் உலகக்கோப்பையை கம்பீர் பெற்று தருவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.